என் தலைவன் என்ற திசை தெரியாதவன் அர்ச்சுனா, கிழித்து தொங்கவிட்ட சீமான், முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் கூறிய ஆதார். அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய், அவனுக்கு பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு. ஸோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை இப்போ எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம். ஆகவே காட்டிலே இருக்கக்கூடிய அனைத்தையுமே உண்ணக்கூடிய ஒருவராக இருந்து நாங்கள் இரண்டு கேட்டால் உயிர் தப்பி வாழ்வதற்காக நாங்கள் போரியலுக்கு இருந்தார்கள். நாங்கள் போருக்குள்ளே இருந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள சீமான் வந்து சென்றிருந்தவர். ஆகவே அவருக்கு இங்கே ஆமரஞ்சி வழங்கப்பட்டதோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் மான்மரையோ இல்லாட்டி விசேடமான கடல் உணவுகள் வழங்கப்பட்டதோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. கொழும்பு கடற்கரையில் நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் அமைதியின்மை, விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படத்தை எரித்து அட்டகாசம். கஞ்சி பானையுடன் வெளியே வந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்திய மக்கள். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்தவும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட பதிவு. ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக விஜயின் முதலடி. QR குறியீடு முறைமை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும். நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. இலங்கையின் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் அமுலாக உள்ள அதிரடி தடை. வெளியானது புதிய அறிவிப்பு. இலங்கைக்கு காத்திருக்கும் கனமழை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. ஆங்காங்கே கடும் மழை. தென்னிலங்கை பகுதியில் அமைந்துள்ள பௌத்த விகாரை வளாகத்துக்குள் மத நெறிமுறைகளுக்கு மாறாக பெண் ஒருவருடன் தவறான நடத்தையில் ஈடுபட்ட பிக்கு ஒருவரை அந்த பகுதி பெண்கள் ஒன்றிணைந்து கையும் மெய்யுமாக பிடித்துள்ளனர். இது குறித்த காணொளி தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் அதிர்ச்சியினை ஏற்படுத்தி வருகின்றது. குறித்த விகாரையின் பிக்குவின் நடத்தையில் நீண்ட நாட்களாக அந்த பகுதி மக்களுக்கு சந்தேகம் இருந்து வந்தது. இந்நிலையில் சம்பவத்தன்று விகாரை பகுதிக்குள் பெண்ணொருவர் ரகசியமாக சென்றுள்ளார். இதனால் சந்தேகமுற்ற கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் ஊர் மக்கள் விகாரியை சூழ்ந்து கொண்டு அதிரடியாக உள்ளே நுழைந்தனர். அப்போது அங்கிருந்த அறையொன்றில் பிக்குவும் அந்த பெண்ணும் தவறான நிலையில் இருந்ததை ஊர் பெண்கள் நேரில் கண்டு பிடித்துள்ளனர். புனிதமான மத வழிபாட்டு தலத்துக்குள் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்ட பிக்கு மற்றும் அந்த பெண்ணை அங்கிருந்தவர்கள் கடுமையாக எச்சரித்து கேள்விகளை எழுப்பினர். இந்த சம்பவத்தை அங்கிருந்த சிலர் தங்களது மொபைல் போன்களில் வீடியோவாக பதிவு செய்தனர். மத தலைவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க கட்டுப்பாடுகளை மீறி விகாரை வளாகத்தில் இத்தகைய செயலில் ஈடுபட்ட பிக்குவின் செயல் பௌத்த மக்கள் மற்றும் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் நேற்று மாலை அமைதியின்மை ஏற்பட்டது. மாலை சுமார் 5 மணியளவில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு நிமித்தம் பெருமளவான காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் நிகழ்விடத்தில் திடீரென்று பதற்ற நிலை உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளவத்தை கடற்கரை வீதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நிலைமையினை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படத்தினை எரித்த சம்பவமும் அரங்கேறியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தினை முன்னிட்டு இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்பில் சீமான் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் புதிய சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளன. கூட்டத்தில் உரையாற்றிய சீமான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். அவர் பேசியதாவது: அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய், அவனுக்கு 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 பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு. உங்களையெல்லாம் நாய, உனக்கு தமிழில எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு ஆடு இப்பதான் இருக்கு. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு உள்ள வந்திருந்தீங்கன்னு வச்சுக்க, தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க பாப்பல. ஆமக்கறி சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தா
அங்க போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்ப ரஷ்யால இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்குன்னப்பா. அப்ப இந்தியாவில் AK-74 இல்ல. இப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமா அது அங்க போய் சொல்லுங்க. அவர் சொன்னதுனால சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்றேன். அதனாலதான் இந்த நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேசிக்கிறீங்கடா, பச்சை மட்ட வைத்தியம் உறுதிதான். இந்த விவகாரம் அண்மையில் அர்ச்சுனா இந்திய ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்துக்களை தொடர்ந்து உருவாகியுள்ளது. இந்திய ஊடக சந்திப்பில் 40 முதல் 50 கிலோ வரை ஆமை வத்தல் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்படியானால் ஆயிரக்கணக்கான ஆமைகள் பிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். விடுதலை போராட்டத்தை விடுத்து போராளிகள் சீமானுக்காக ஆமைகளை பிடிக்கத்தான் சென்றிருக்க வேண்டும் என்று அர்ச்சுனா விமர்சித்துள்ளார். அந்த வீடியோ உங்களுக்காக இதோ. சாதாரணமா ஒரு ஆமையை நாங்கள் எலும்பு எல்லாத்தையும் கலட்டி அதனுடைய ரச்சியை எடுத்தால் குறைஞ்சது ஒரு 300 கிராம் தான் வரும். ஸோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை அப்ப எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம். அப்படி பிடித்திருந்தா தான் அந்த அவ்வளவு வத்தலும் வந்திருக்கும். அது பிறகு சீமானுக்கே நான் 50 கிலோ வத்தல் கொடுப்பதாக இருந்திருந்தால் வந்தவர்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு 55-60 கிலோ கொடுத்துருக்கணும். ஆகவே நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை சுத்தி ஆமையே இருக்கக்கூடாது. இப்ப ஆமை யாழ்ப்பாணத்தில் ஆமை இல்லாதான் இவர் சொன்னது உண்மையாக இருக்கணும். மேபி இவருக்கு ஒரு சொட்டு சொல்வார்கள், இந்த சாப்பிட்ட கோப்பையில் நக்குவதண்டு, அப்படி ஒரு சொட்டு ஆமை இறைச்சியை கொடுத்துருக்கலாம். அதுக்காக 50 கிலோ வத்தல் தந்திருக்கிறேன் எல்லாம் அது தமிழ் யாழ்ப்பாண மக்கள் சிரிக்கிறார்கள். குறித்த விடயம் தொடர்பாக முன்னாள் போராளி ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை எவ்வாறு பதிவு செய்துள்ளார். சீமான் அண்ணன் வந்து போனது உண்மை. அவர் எங்களுக்கு திரைப்படங்களை தயாரிக்கிறதுக்கான உதவிகள், தயாரிப்பு வேலைகள்ல நின்றது உண்மை. அவர் அண்ணையை சந்திச்சு போட்டு போனது உண்மை. ஆகவே இங்கே இருக்க போராளிகளுக்கும் குறிப்பாக பொதுமக்களுக்கு தெரியாவிட்டாலும் போராளிகளுக்கு அதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப நான் இயக்கத்துல இருந்த காலத்துல நான் ஒரு போராளியாக இருந்தேன். என்னை பொறுத்தவரையில நாங்கள் இங்க எங்களுக்கு இருந்த அந்த நேரம் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய சட்டங்களுக்கு உட்படாத தமிழீழ சட்டங்களுக்குள்ள இருந்த நாங்கள் எங்களுக்கு அந்த தமிழீழ சட்டத்துக்குள்ள எங்களுக்கு மான் மர அல்லது நான் சொல்லக்கூடிய அந்த வேட்டைப்பல் உள்ள மிருகங்களை தவிர நாங்கள் அநேகமான விலங்குகளை வேட்டையாடி நாங்கள் உணவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். கடல் ஆமை உட்பட. அது இப்ப சட்டத்துக்கு தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. ஆனால் நாங்கள் கடல் ஆமைகள் உட்பட காட்டாமைகள் உட்பட நாங்கள் அதை நாங்கள் உணவுக்கு எடுத்திருக்கிறோம். அதை விட இயக்கத்தில் மிக முக்கியமான ஒரு பயிற்சி இருக்கு என்றால் ஒரு போராட்ட களத்துக்குள்ள இருக்கிறவருக்கு உயிர் தப்பி வாழுது. ஆகவே நாங்கள் காட்டு வாழ்க்கையே வாழ்ந்தவர்கள். ஆகவே காட்டிலே இருக்கக்கூடிய அனைத்தையுமே உண்ணக்கூடிய ஒருவராக இருந்து நாங்கள் ஏனென்று கேட்டால் உயிர் தப்பி வாழ்வதற்காக நாங்கள் போரியலுக்கு இருந்த நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே உண்ணக்கூடிய ஒரு நிலைமையும் மிக மிக இக்கட்டான கட்டங்கள்ல நாங்கள் அதைத்தான் சொன்னேன். நான் இன்னும் சொல்லி சொல்ல விரும்பல. சகலதையுமே உண்ண வேண்டிய ஒரு அது போரியலுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்றது ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பயிற்சியாக இருக்கின்றது, உயிர் தப்பி வாழ்வதற்கான பயிற்சி. ஆகவே நாங்கள் போருக்குள்ள இருந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள சீமான் சென்றிருந்தவர். ஆகவே அவருக்கு இங்கே ஆமராட்சி வழங்கப்பட்டதோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் மான்மரையோ இல்லாட்டி விசேடமான கடல் உணவுகள் வழங்கப்பட்டதோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. இது தென்னிலங்கையில இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும் அல்லது இந்தியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆமை இறைச்சி, முயல் இறைச்சி, மான் இறைச்சி, பண்டி இறைச்சி என்றதெல்லாம் புதுமையான ஒரு விஷயமா இருக்கும்போது எங்களுக்கு அது புதுமையான விஷயமா இருக்கல என்றால் நாங்கள் காட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஆகவே காட்டில் கிடைக்கக்கூடிய அத்தனையுமே நாங்கள் உணவாக உட்கொண்டவர்கள். அதே நேரம் நான் சீமானண்ணையோட நேரடியாக அவரை ஏற்றி இறக்கையிலேயே ஒழிய என்னோட இருந்தவர் என்னோட பணியாற்றினவர்கள் தான் அவரை இங்க அன்னையினுடைய சந்திப்புகளுக்கு ஏற்றி கொண்டு போனதாக இருக்கட்டும், திரைப்படம் சார்ந்த விடயங்களுக்கு கொண்டு போனதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சொன்ன இந்த ஆமக்கறி, முயல்கறி, பூனைக்கறி சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கொண்டு சென்றவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள். பலர் இன்றைக்கு உயிரோட இல்லை, ஒரு சிலர் இன்னும் உயிரோட இருக்கணும். ஆகவே இந்த திரைப்படம் சார்ந்த விடயங்களுக்காக அவர் வந்ததா இருக்கட்டும் அல்லது இங்க ஆமக்கறி பூனைக்கறி சாப்பிட்டதா இருக்கட்டும் எங்களுக்கு புதுமையான ஒரு விடயமாக இல்லை. ஏனென்று கேட்டால் இந்த களத்துக்குள்ள ஒரு யுத்த களத்துக்குள்ள அன்னையை சந்திச்சது மட்டுமில்லை, எங்களுக்கான திரைப்பட உருவாக்கங்கள்ல உதவி செய்தது மட்டுமில்லை, இன்றைக்கு போய் எங்களுடைய ஒரு தொடர்ச்சியாக இங்கே இறங்கின புலிக்கொடியை தமிழகத்திலே தூக்கி நிலைநிறுத்தி இருக்கிறதை சீமான் அண்ணனுக்கு நான் தனிப்பட்ட ரீதியில அல்லது என்னுடைய சமூகம் சார்ந்து போராளிகள் சார்ந்து நாங்கள் எங்களுடைய நன்றிகளை சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அதை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொள்றோம். குறித்த இந்த விடயங்கள் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் யோசப் விஜய் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்தும் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் பக்கத்தில் சிறப்பு பதிவொன்றினை வெளியிட்டுள்ளார். அவர் விடுத்துள்ள பதிவில், முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்பொழுதும் துணை நிற்போம் என்று மிகவும் உணர்வுபூர்வமாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் ஈழத் தமிழர்களின் வரலாற்று சோகமான முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு விஜய் வெளியிட்ட இந்த முதல் பதிவு உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கும் அவர்களின் உலகளாவிய நீதிக்கும் தமிழக அரசு எப்பொழுதும் அரணாக திகழும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் முதலமைச்சரின் இந்த பதிவு அமைந்துள்ளதாக அரசியல் நோக்கர்களும் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். எரிபொருள் விநியோகத்துக்காக விதிக்கப்பட்டுள்ள QR குறியீடு முறைமை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்தார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த், எரிபொருள் நுகர்வை இயன்றவரை குறைக்கும் நோக்கத்தில் QR குறியீடு முறைமை நடைமுறைப்படுத்தப்பட முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது கூறினார். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சகத்தின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை நிலைமை உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்ட வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. விகாரைக்குள் இளம் பெண்ணுடன் சிக்கிய பிக்கு திடீரென்று சுற்றி வளைத்த ஊர் பெண்கள். உள்ளிருந்த பிக்குவுக்கு நேர்ந்த பரிதாப நிலை வைரலாகும் வீடியோ. என் தலைவன் நின்ற திசை தெரியாதவன் அர்ச்சுனா, கிழித்து தொங்கவிட்ட சீமான், முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் கூறிய ஆதார். அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய், அவனுக்கு பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு. ஸோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை இப்போ எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம். ஆகவே காட்டிலே இருக்கக்கூடிய அனைத்தையுமே உண்ணக்கூடிய ஒருவராக இருந்து நாங்கள் ஏனென்று கேட்டால் உயிர் தப்பி வாழ்வதற்காக நாங்கள் போரியலுக்கு இருந்த நாங்கள் போருக்குள்ள இருந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள சீமான் வந்து சென்றிருந்தவர். ஆகவே அவருக்கு இங்கே ஆமரஜி வழங்கப்பட்டதோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் மான்மரையோ இல்லாட்டி விசேடமான கடல் உணவுகள் வழங்கப்பட்டதோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. கொழும்பு கடற்கரையில் நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் அமைதியின்மை, விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படத்தை எரித்து அட்டகாசம். கஞ்சி பானையுடன் வெளியே வந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்திய மக்கள். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம். முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட பதிவு. ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக விஜயின் முதலடி. QR குறியீடு முறைமை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும். நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. இலங்கையின் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் அமுலாக உள்ள அதிரடி தடை. வெளியானது புதிய அறிவிப்பு. இலங்கைக்கு காத்திருக்கும் கனமழை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. ஆங்காங்கே கடும் மழை.